நல்ல காலையில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஆமேன். இலங்கை தேசத்திலே நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு இங்கே வர கடந்த 2 கிழமையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். கடந்த கிழமையிலே நாமக்கல் என்ற இடத்துல ஊழியங்களை செய்ய கத்த கிருபை கொடுத்தார். இன்றைக்கு இங்கே வர ஆண்டவர் கிருபை கொடுத்தபடியால் அருமையான பாஸ்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவ உங்களோடு கர்த்தர் வார்த்தையை சொல்ல ஆண்டவர் சமூகத்தில் பிரசங்கம் பண்ண தேவன் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நம் யாராக இருந்தாலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் ஒருவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம எந்த நாடு, எந்த மொழி பேசுகிறவங்க, சின்னவங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். சத்தம் விளங்குதா உங்களுக்கு? சரியா இருக்கா? ரைட். ஆண்டவர் நல்லவர். எனக்கு இப்போ 44 வயது. 6 வயதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதாவது எங்களோட அப்பா சேர்ச்சிக்கு போனபடியே நானும் சேர்ச்சிக்கு போனேன். 87ஆம் ஆண்டு 1900. எங்களோட அப்பாவுக்கு இந்த பெக்கில் மூலத்திலே ஒரு வியாதி, அது கட்டொண்டு வரும். ஆப்ரேஷன் பண்ண திரும்ப வரும் அது. அதனால் அப்பா இருந்த பணமெல்லாம் செலவழித்து நீ வாழ முடியாதுன்னு சொல்லி கோயிலில், காளி கோயிலில் ஒரு வண்ணக்கராக இருந்தாங்க. இயலாத நிலையில் ஹாஸ்பிட்டலில் விஷக்குப்பியோட நான் எப்படியாவது செத்து போக வேண்டும் என்று இருக்கிற நேரம் யாரோ ஒருவர் போய் சொல்லியிருக்கிறாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள், ஜெபம் பண்ணிப்பார், உனக்கு சுகம் கிடைக்கும். அப்பொழுது அவருக்கு ஏசி துரத்தி விட்டு அவர் இருந்திருக்கிறார். பிறகு அவருடைய மனதில் ஒரு காரியம் வந்திருக்கு. என்னென்றால், நான் பள்ளிவாசலுக்கு போய் முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு உப்பறிந்து பார்த்துருக்கிறேன், பன்சாலைக்கு போயிருக்கிறேன், கோயிலில் வந்தால் எல்லாமே நான் தான் செய்கிறது, ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல. சர்ச்சுக்கு ஒருக்கா நாங்கள் போய் பார்ப்போம் என்று அவர் மனசில் ஒரு முடிவெடுத்து போயிருக்காங்க. 3ஆவது நாள்லேயே ஆண்டவர் அவர் சுகம் கொடுத்தார். எனக்கு 6 வயது. நாங்களும் சர்ச்சுக்கு போனோம். 14-15 வயது வரைக்கும் சண்டே ஸ்கூல்லே சர்ச்சிலே ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து வளர்ந்து வர ஆண்டவர் கிருபை கொடுத்து 17-18 வயதில் திரும்பவும் நான் உலகத்துக்குள்ளே போகவும் என்ற நான் படித்த இடம் கொஸ்டிலிருந்து படித்தபடியால் அங்கே இருக்க நண்பரோடு சேர்ந்து ஒரு கெட்டு போய் தேவனை தேடாமல் அந்த 2 வருடங்கள் பிரிந்தபடியால் நான் படித்ததில் O லெவல், அங்கே இலங்கையில் O லெவல் என்று சொல்லுவாங்க, அதில் நான் ஃபெயில் பட்டேன். அதன் பிறகு என்னுடைய அப்பா என்னை வீட்டுக்கு வரணும்னு சொல்லி என்னை, நீ எங்கேயா போயிண்டா, நான் இவ்வளோ செலவழித்து படிப்பித்து நீ என்ன செய்யலை, நீ படிக்காதபடியா நீ வெளியே எங்கேயே போன்னு சொல்லி எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கிற நேரம் அப்போ இருந்தது 2 வழி தான். ஒன்று செத்து போகணும், இல்லாட்டி இயக்கத்துக்கு போய் LTTக்கு போய் என்ன செய்யணும். அப்போ அங்கே போனோம். அங்கே இருந்ததெல்லாம் எங்களோட அண்ணம்மா கொஞ்ச நாள் அங்கே இருந்து அவங்க என்ன சொல்லித்தாங்க, நீ போன்னு சொல்லி. அதன் பிறகு எங்கிட்ட தெரியாமல் நான் இருக்கிற நேரம் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பின்பகுதியில் நான் அமர்ந்திருந்தேன். இங்கிருந்து சென்னையிலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க, பத்மா முதலியார் என்று சொல்லி அவங்க வந்திருந்தாங்க. நான் அந்த கூட்டத்தில் பின்னால் இருந்தேன். அவங்க பிரசங்கம் பண்ணி போகிற நேரம் தீக்கு தரிசனமாக சொன்னாங்க, இப்படி ஒரு சகோதரன் தம்பி இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னபோது நான் யாருன்னு தெரியாமல் நான் ஒளிந்திருந்தேன். அப்பொழுது அவங்க என் பேரை சொல்லி, நான் போட்டிக்கு உடுப்பை சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியாது. அன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார். மறுபடியும் கடவுளுடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். 19 வயதிலே நான் வேதாமா கல்லூரி படித்து புதிய ஒரு இடத்துக்கு, அம்பாறை மாவட்டத்துக்கு மட்டக்களப்புன்ற இடத்துலேருந்து மிஷனரியாக நான் கடந்து சென்றேன். இந்த 23 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவர் ஊழியத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு என்னோட கூட 7 பாஸ்டர்மார் இருக்கிறாங்க, 4 பேர் ஊழிய பயிற்சியில் இருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் தடவை நான் இந்தியாவுக்கு நாம் வருவது, இன்றைக்கு உங்கள் மத்தியில் வருவதற்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை நம்ம யார் என்பது முக்கியமல்ல, நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். உயர்வு தாழ்வு எங்கேயும் இல்லை. ஆண்டவர்கிட்ட எல்லாமே சமனவங்க தான். பரலோகத்துக்கு நாங்கள் போகிற நேரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மதிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலர் இந்த காலை ஆராதனையில் பலவிதமான யோசனைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, கவலையோடு கூட நீங்கள் இந்த ஆலயத்துக்கு கால் வைத்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் வெற்றியுள்ள ஆண்டவர். ஆமேன். ஜெயம் எடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா.
அவர் சொன்னார், நான் மரித்தேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினேன், இன்றைக்கும் சதா காலமும் உங்களோட நான் வாழுகிறேன், மேலே வானத்திலே கீழே பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு என்று நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுடைய எண்ணங்களில் சிந்தனையில் ஆண்டவரோடு இருங்க, அவரை நம்பிடுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கவலைகள் வரும், பாடு வரும், உபத்திரவம் வரும். அவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் அவ்வளோ போராட்டத்துக்குள்ளேயும் கர்த்தரோடு நாம் இருந்தோம் என்றால் தேவன் நம்மளை கைவிடுற தெய்வமே அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் 1,33,000 தேவர்கள் இருக்கலாம். அத்தனை தெய்வங்களை பார்க்கிலும் உங்களுக்காக எனக்காக இருக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் சொல்ற நேரம் நம்ம உற்சாகமா கை தட்டி சொல்லணும். ஏன்டா ஒரு தெய்வம் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. வேற யாருமே இல்லை. அது முகமது நபியா இருக்கலாம், இந்து தெய்வங்களா இருக்கலாம், புத்தராக இருக்கலாம், வேற எந்த தெய்வமா இருந்தாலும் உங்களுக்காக இருக்கிற ஒரு தெய்வம், எனக்காக இருக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. கடவுள் என்று சொல்றவங்க அவங்க மற்றவங்க உயிர் எடுக்கிறாங்க. ஆனா நம்முடைய கடவுள் நமக்காக உயிரை கொடுத்தவர். ஆமென். அவர் நம்மளோட இருக்கிறபடியால் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு முக்கியமான காரியத்தை, எவ்வளவு நேரம் நான் பேசணும், ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, அதாவது இன்றைக்கு அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்றவங்க தோல்வியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்பம் நன்றாய் ஆரம்பித்தாலும் முடிக்கிற நேரம் தோல்வியிலே முடிக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், கம்பெனியில் வச்சிருக்கவங்களாக இருக்கலாம், ஊழியக்காராக்களாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற படித்தவங்களாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். பல பேரை பார்க்கணும். கடந்த ஒரு மாதமாக நான் சென்னையில் இந்த செய்திகளை, இந்தியா செய்தியில் பார்க்கணும். எத்தனையோ நடிகர், எத்தனையோ பேர், இல்லாட்டி எத்தனையோ இயக்குநர்கள் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து விட்டது. நன்றாய் ஆரம்பித்து நல்ல பணம் இருக்கிறது, நல்ல சொத்து சுகம் இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, கிரிக்கெட்டா விளையாட்டா அது நல்ல அனுபவம் முடியும். ஆனால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன இல்லை. இன்றைக்கு உங்களுக்கும் என்னோடையும் எனக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாம் ஆரம்பிப்பது மாத்திரமல்ல, நம்மளோட முடிவும் வெற்றியாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆரம்பிப்பது நாம் கஷ்டத்தில் ஆரம்பித்தோமா, ஏழை என்று ஆரம்பித்தோமா, படிப்பில்லை என்று ஆரம்பித்தோமா, வீடு இல்லை என்று ஆரம்பித்தோமா, பரவாயில்ல, நம்முடைய முடிவு வெற்றியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தோல்விக்கு அழைக்கவில்லை, ஒரு வெற்றிக்கு தான் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் வெற்றி உள்ள ஆண்டவர், தோத்து போன ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. இந்த ஆலயங்கள் ஆரம்பித்து பாஸ்டர் கேட்டால் தெரியும், அநேகர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், அநேகர் கர்த்தரை ஆராதித்திருக்கலாம். ஆனால் சிலவர்கள் இன்றைக்கு ஒரு சிலரை காண முடியாமல் எங்கே அவர்கள் தோத்து போனது போல காணப்படலாம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை வரும், தோல்வி அடைவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, ஜெயம் பெற முடியாத அளவு நமக்கு சந்தர்ப்பங்கள். ஆனால் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நம்மளோட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், தொழில் செய்கிற தகப்பன் தாயா இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கை தோல்விக்கல்ல, வெற்றிக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலவள காலில் எழும்பின போது நமக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மை, என்ன செய்ய போகிறோம், பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன், என் தொழிலில் என்ன செய்ய போறேன், வார வருஷம் என்ன செய்ய போறேன், ஊழியத்தில் என்ன செய்ய போறேன், பலவிதமான எண்ணங்கள் நம்மளை தோல்விக்கே நடத்தி கொண்டிருக்கலாம். இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தோல்விக்கு நான் உன்னை அழைக்கல, வெற்றிக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் என்ன கவனிங்க, நான் சொல்ல போறது வாசிங்க. ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தான். ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவனுடைய அப்பா அபியா மரித்த பின்பு அவன் ஸ்தானத்திலே அந்த ராஜா, அவன் ராஜாவான அந்த ஆசா. ஆனால் அவன் என்ன பாருங்க, அவன் ராஜாவாகின போது அவனுக்கு விரோதம் நன்றாய் ஆரம்பித்தான். அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் அவனை மோத யுத்தம் பண்ண வந்தது. எடுத்து வாசிக்க முடியுமா? வாசிங்க. 2 நாளாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவனுக்கு விரோதமாக 10 லட்சம் பேரோட எத்தியோப்பிய சேரான்ற ராஜா 300 ரதங்களோடு வருகிறான். 10 லட்சம் பேரும் 300. இந்த காலமில்லை, இது கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முதல் நடந்த சம்பவம். அவ்வளோ சந்தர்ப்பங்கள்ல ஒரு பெரிய ராஜா இவனோட யுத்தம் பண்ண, இதுக்கு இவன் சின்ன ராஜா 2 கோத்திரங்களை வைத்திருக்கிறான். இஸ்ரவேல் என்று சொல்ற கோத்திரத்தை வைத்திருக்கிறான். என்ன செய்யறன்னு தெரியாது.
அவன் தனியே இருக்கிற நேரம் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு படை பலம் இல்லை, ஒரு ராஜ பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை. பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அவன்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்களாம்? யூதாவிலே அப்போ மொத்தம் எத்தனை? 5,84,000 பேர் இவன் இருக்காங்க. அவன் எதிர் டீம் எத்தனை இருக்கு? 10 லட்சம் பேர், 300 ரதங்களும். ஆமேன். எனக்கு கவனிங்க, எனக்கு அருமையானவர்களே, சிலவள தோல்வி என்பது பெரும்பான்மை வைத்து வருவதல்ல. இன்றைக்கு அநேக நினைக்கிறாங்க 2 பேர் சொல்றது போல 10 பேர் சொல்றது சரி என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோட இருந்தா, நீங்க சொல்லுகிறது நீங்க செய்யறது சரியா இருந்தா, கர்த்தர் வார்த்தை சரியா இருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமை. 10 லட்சம் பேர் வரலாம், 20 லட்சம் பேர் வரலாம். உங்களை விட பிரச்சனை பெருசா இருக்கலாம். சிலவள அந்த 6 கடல்ல போன தண்ணி தலைக்கு மேல போனா மூழ்கி போய் சிலவள மூழ்கி போறது போல பிரச்சனை வரலாம். ஆனா பயப்படாதங்க, ஆண்டவர் வெற்றியை கொடுக்கத்தான் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு சின்ன மனிதனாய் இருக்கிற இந்த ஆசாக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டம் யுத்தம் பண்ண வரணும். என்ன செய்யறன்னு தெரியாமல் அவன் எப்படி வெற்றியை அனுபவித்தான், தேவன் அவனுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தார் என்பதை தான் நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆமென். நாங்களும் அதை செய்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷ கடைசி பார்க்கிற நேரம் பாஸ்டர்மார் ஊழியக்காரர்களை பார்க்கணும். இங்கே எப்படி இல்லையா, அங்க இலங்கை தேசத்தில் அவங்க யோசிப்பாங்க, பிள்ளைகளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், கிறிஸ்துமஸ் காரியங்களை செய்யணும், விதவைகளை கவனிக்கணும், ஊழியங்களை கவனிக்கணும், தேவைகள் பல அதிகம். ஆமென். சிலவள வெள்ளம் போல தலைக்கு மேல தேவைகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆசாக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். உங்களோட தொழிலில் ஒரு மாற்றத்தை கத்த கொடுப்பார், உங்களோட ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைகள் தோத்து போவதுக்கு இல்லை, ஜெயிக்கத்தான் கத்தர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே ஆசா கடைபிடித்ததை நாம் செய்வோமா இருந்தால் நிச்சயமா நமக்கும் அது நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். அன்றைக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருந்த அந்த வசனத்தை நமக்கும் பிரயோஜனப்படும்படி. ஆமென். இப்போ வாசிங்க 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்றாராம் பாருங்க. கேளுங்கள். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? இப்படிப்பட்ட பிரச்சனை நேரத்தில் ஆசாக்கு விரோதமாக ஒரு கூட்டம் யுத்தம் பண்ண வருகிற போது, இவன் சிறு கூட்டமா இருக்கிறான், வருகிறது பெருங்கூட்டமா இருக்கிறது, அவனுக்கு யுத்தம் பண்ண வரணும். அவன் ஆண்டவர் என்ன சொல்றார் ஆசாக்கு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடு. என்ன கவனிங்க, நீங்க என்ன பார்த்தா மட்டும் போதும். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, அவன் தனிமையா இருக்கிற நேரம், ஒரு யுத்தம் வருகிற நேரம், ஒரு பிரச்சனை வருகிற நேரம், என்ன செய்யணும்னு தெரியாத நேரம், அப்பா மரித்த போது அவனை கொண்டு ராஜாவை ஸ்தானத்தில் வைக்கிறாங்க, அவன் பலம் குறைவா இருக்கிற நேரம், ஆண்டோட ஊழியக்காரன் தீர்க்கதரிசனமா கர்த்தருடைய ஆவியான இறங்கி சொல்றாரு, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்களாயில் அவரும் உங்களை நினைவாரு, விட்டுடுவார்னா அப்ப ஆண்டவர் சொல்றது பொய்யா இருக்குமே தெரியா இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை தாய். அப்படியா அர்த்தம் என்ன? அவர் விட மாட்டார், நாங்க எங்கட கிரியையால நினைஞ்சிருவோம், நாங்க அவரை விட்டுடுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்துல இருக்காரங்களை இப்படி சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், தொட்டு சொல்ல முடியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார், நீங்கள் அவர் விட்டீர்களாயில் அவரும் விட்டுடுவாரு. ஆமென். அப்ப என்ன பிரச்சனை, என்ன காரியம் என்றால், தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல பூரணமான வெற்றியை நீங்க பெறணுமாண்டா, ஜெயத்தை பெறணுமாண்டா, நம்ம ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்துக்கு லிமிட்டட் இருக்கிறது, வரையறை இருக்கிறது, எல்லாமே வரையறை தான். படிப்பா வரையறை, பணமா வரையறை, வியாதியா வரையறை, அரசாங்கமா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டட் பண்ணப்பட்டிருக்கிறது. லிமிட்டட் பண்ணப்படாத ஒரே தெய்வம் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு என்னம்மா உலகம் என்ன செய்யுது ஐயா? ஆண்டவரோடு இருப்பதுக்கு பதிலாக, ஆண்டவரோடு வாழணும் என்பதற்கு பதிலாக மனிதர்களோடு, பணத்தோடு, பொருளோடு, ஆசை இச்சைகளோடு இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தேவனை விட்டு வேற எங்கோ இருக்கிறார்கள். இன்றைக்கு தோத்து போனது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
நான் பண்ணுறது உங்களுக்கு பிழை என்றால் நீங்கள் எனக்கு ஒரு நேரம் தரல, நான் பிறகு உங்களோட கதைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகர் தோத்து போறது காரணம் கர்த்தர் அவர்களோடு இல்லாமல் போனதுதான் காரணம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சொல்ல, நாங்க ஏழை, நாங்க கஷ்டம், நாங்க படிப்பறிவு இல்லாதாக்கள், நாங்க குப்பத்தாக்கள். ஓகே அம்மா, நீ பிரச்சனை, நீ ஏழையா பணக்காரனா சின்ன ஆளா பெரிய ஆளா, உனக்கு அது பிரச்சனை இல்லை. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் கூடவே இருந்தால் அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் வழிகளை திறப்பார். வேதம் சொல்லுது, ஒரு வழி அடைகிற போது புது வழியை அவர் திறப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. யோபு சொல்றான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, மனைவியை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாம் இழந்து, உடம்பெல்லாம் அவன் காயங்களோடு வியாதியோடு சொல்றான், தேவரி சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஏன் தெரியுமா? அது ஒரு இன்னைக்கு மந்திரவாதம் சொல்றது போல, எப்படி செஞ்சா அப்படி வரும் என்று சொல்றது போல அல்ல. ஆண்டவர் வாழ்கிறார். அதான் ஆராதிக்கணும், அவரை பிரசன்னத்தை உணர்றோம். நீங்க கூப்பிடுறீங்க, ஆண்டவரை நான் போறேன், என்னோட வாங்கப்பா, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க, வியாதியை இல்லாமாக்குங்க, என் தொழில் ஆசுவதிங்க. அவர் கிரியை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கண் இருந்து அவர் பார்க்காத ஆண்டவர் அல்ல, வாயிருந்து பேசாத ஆண்டவர் அல்ல, அவர் கிரியை செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனை? அவர் இருக்கார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறது போல் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக்ஷன் தான் இருக்க ஒழிய உண்மை அங்க ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நான் பிரசங்கம் பண்றதுக்காக நான் நடிக்கலாமா? இல்ல. அல்லேலூயா. நான் வெள்ள போட்டதுக்காக எனது நான் உள்ள பரிசுத்தவன் நினைக்கலாமா? இல்லை. இன்றைக்கு அநேக மக்கள் தாங்கள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்வதில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், உங்களோட ஆண்டவர் இருக்கார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அவரை விட்டுவிட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், ஆசாவே நீ கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வார நேரம் உங்களோட மனசில் தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சிலர் ஏதோ ஒரு மன கவலையோடு வந்திருக்கலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருந்தா, நீங்க அவரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். அவர் உங்களை கைவிடவே மாட்டாய். அப்ப ஆசா என்ன செய்தான்? ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு செம்மையும் நன்மையானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அருமையான தேவ பிள்ளைங்க, என்ன கவனிங்க, நீங்க எல்லாம் எனக்கு தெரியும், உங்களை பார்க்கறது நீங்களாம் ஆண்டவரோட நல்ல ஆவியில வளர்ந்த மக்கள். ஆமென். ஆண்டவர் எங்க இருப்பாரு சொல்லுங்க? ஆண்டவர் எங்க இருப்பாரு? நம்மளோட இருப்பாரு. எந்த நம்மளோட இருப்பாரு? யாரோட இருப்பாரு? எல்லாரோடையும் ஆண்டு இருப்பாரா? ஜெபிக்கிறாக்களோட இருப்பார். வேற பைபிள்ல பத்தி சொல்லுங்க, ஆதியாகமத்தை வெளிப்படுத்தவரை சொல்லுங்க, ஆண்டவர் எங்க இருப்பார்? எதை விரும்புவாரு? அன்பு. வேற முதலாவது நம்ம என்னது? தேவன் உங்களோட என்னோட ஏன்னா அதை சொல்ல தெரியுமா? பரிசுத்த கூட்ட நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள். அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோட முழு உள்ளத்தோட பரிசுத்தத்தோட கர்த்தரை தேர்ந்து இருந்தால் ஆண்டவர் எங்கள் மத்தியில வேலை செய்வார். அப்ப ஆண்டவர் நம்மளோட வாழணும்டாமா, நாங்க அவருக்கு பிரியமானவளா இருந்தால் எங்களோட அவர் இருப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. நான் எல்லாம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நான் ஆராதிக்கிறதால நான் அவருக்கு பிரியமா இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் சர்ச்சில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவனா, இல்லாட்டி வீட்டில் இருக்கிற மாதிரி வேலைத்தளத்தில் இருக்கிறேனா, என் கதை எப்படி இருக்கிறது, என் நடை எப்படி இருக்கு, என் பாவனை எப்படி, என் உள்ளம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, சில பேரை பார்த்தா கடந்த நாட்கள் அம்மா சொன்னாங்க, சில எனக்கு அவங்கள பார்க்க எனக்கு என்னவும் செய்து பாஸ்டர். ஏன் அவங்கள குறித்து இவங்களோட மனசு இன்னைக்கு ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, சில பேரை பார்த்தா சில பேர் முகம் சுருளுதா. நான் கைக்கு தமிழ் விளங்குதா? இந்திய இலங்கை தமிழ். ஆமே. அவங்களோட முகத்தை பார்த்தா 6:30 மணி மாய் என்ன செய்யுது பார்த்துருக்கீங்களா? அப்படி 6:30 மணி மாய் முகம், சிரிச்சிருந்த முகம் எப்படி மாறிது? 6 மணி எப்படி இருக்கு? இந்த பூமி எப்படி இருக்கும்? இப்படி சுருங்கி போன மாதிரி இருக்கும். ஆமே. நல்லா இருந்தவங்க அவங்கள கண்டோன்னு இவங்களுக்கு என்னஞ்சுது? ஆனா பயங்கர ஜெப வீரன் இவங்க. அவங்க ஜெபிக்க, நாங்க பாச ஜெபிக்கிறோம், நாங்க ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நாங்க தான் வல்லமையான ஆக்கள். ஆனா இங்க பக்கத்துல கூட என்ன இருக்கு? அங்க ஆண்டவர் இருப்பாரா? எனக்கு தெரியும். ஆண்டவர் அவங்க அனுபவிப்பாங்கன்னு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, காண்கிற சகோதரனை அன்பு செய்யாத நீ
காணாத என்னை நீ எப்படி நேசிப்பாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, ஆசாக்கு தெரிஞ்சு என்னது, என்னோட கர்த்தர் இருக்கணும். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? செம்மையானதை செய்து, அவன் அதுல பாருங்க, கர்த்தருக்கு செம்மையானதை செய்து, அங்கிருந்த ஆண்டவர் இல்லாம போறதுக்கு இருந்த மேடைகள், பாகாலுக்குரிய மேடைகள், மோலோகுக்குரிய மேடைகள், விக்கிர ஆராதனைகள், பலிபிடங்கள் எல்லாம் அவன் அகற்றுறான். முதலாவது அவன் செய்யறான் பாருங்க, அகற்றி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட இல்லாம போறதுக்கு எவைகளை அகற்ற வேண்டும்? பெருமைகளா, மேட்டிமைகளா, பொறாமையா, கசப்பா, இச்சைகள், ஆசைகள், இவைகளை நாம் அகற்ற வேண்டும். இன்றைக்கு இந்த நம்மள சென்னை மெட்ரோ ரயில் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த ரயில் போறபடி எல்லாரும் அவங்க கட்டி கொண்டிருக்கிறாங்க. சில இடங்களில் சில காரியங்களை அகற்றி விட்டார்கள். ஏன்னா அப்பதான் அந்த பாதை போக முடியும். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, ஜெபிப்பதால ஆராதிப்பதால மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இந்த 24ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கலாம். இன்றைக்கு 11ஆம் மாதம் 24, 25 தேதிக்கு நாங்கள் வந்து விட்டோம். எனக்கு அருமையான ஆண்டு, இன்னும் அகற்ற வேண்டியது நாம் அகற்றாமல், நான் ஜெபிக்கிறேன் போறேன் கடின உள்ளத்தோடு நாம் இருப்போமாயிருந்தால் தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எவைகளை அகற்ற வேண்டும் அவன் அகற்றுகிறான். அது மாத்திரமல்ல, சில காரியங்களை உடைக்கிறான். என்னது விக்கிரகங்களே? அது அவடத்து இடம் பிடிச்சி தெரிகிறது, அது அவடத்து அசைது இல்லை. அது மேட்டிமையா இருக்கலாம், ஒரு ரகசிய பாவமா இருக்கலாம், சிலவோட வாயின பிரச்சனையா இருக்கலாம். கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. டக்குன்னு எடுத்த நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை கொடுக்கிறாங்க, ஆனா பொறுமைன்றதே இல்லை. உடைக்க வேண்டியதை உடைச்சிடணும் ஐயா. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, அதுல வெட்ட வேண்டியது என்னஞ்சிடணும். சில உறவுகள், வாலிப தம்பி தங்கச்சி, சில உறவுகள், அது ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஆண்டவரை பிரிக்குதா, அதை நீ வெட்ட வேண்டும். அது பிள்ளையான உறவா இருக்கலாம், சிலவளவு அது யாருக்கு தெரியாத உறவா இருக்கலாம். உங்களோட மனசுல தெரியும், இந்த உறவு என்ன ஆண்டோட கிட்டி சேர வைக்குது இல்ல, என்னையும் ஆண்டவரையும் என்ன செய்கிறது? பிரிக்கிறது. ஆசை செய்தான், கர்த்தர் என்னோடு இருந்தா நான் கர்த்தரோடு இருப்பேன். ஆமென். அவர் கர்த்தரோட நான் இருந்தா என்னோட கர்த்தர் இருப்பா. என்னோட இயேசு இருந்த ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. என் நண்பன் என்னை விட்டு விலக, சொந்தம் என்னை விட்டு விலக, உறவுகள் என்னை விட்டு விலக. கடந்த நாட்களில் ஒரு அம்மா மிக கண்ணீரோடு வந்தாங்க. அம்மா அப்பா வேதனையோடு வந்தாங்க. அவங்க நல்ல பண சொத்துக்களோடு இருந்தவங்க, சம்பாத்தியத்தோடு இருந்தவங்க, நல்லா வாழ்ந்தவங்க. அவங்களோட பிள்ளைகள் அவங்களை சொத்தில் அடுத்து அவங்கள கைவிட்டுட்டாங்க. அவன் ஹாஸ்டல்ல போய் இருக்கிறது கூட அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா ஆண்டவர் ஒருவரையும் கைவிடாத ஆண்டவர். ஆமென். தம்பி தங்கச்சி, இங்க இருக்க அருமையான சகோதரங்களை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களோட மனசுல ஆண்டவர் என்ன பேசுறாண்டு. நீங்க ஒன்றை மிஸ் பண்ணிடாதங்க. எப்பயும் என்னோட ஆண்டவர் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் என்னை விட்டு போறதுக்குரிய எந்த சந்தர்ப்பம் இருந்தா அதுல உடைக்க வேண்டிய காரணம் உடைச்சிடணும், விட்டுற காரியம் விட்டுறணும், அகற்ற வேண்டிய காரியம் அகற்றணும். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட கிட்டி சேர வேண்டும். இது கடைசி காலம். வேதம் சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் என்னை போல் ஆனாத்தான் என்னோடு கூட கடந்து வர முடியும். இந்த உலக காரியங்கள் கடந்து வர முடியாது. சில பேர் வாயெடுத்த வாயில பேசின நல்ல வார்த்தை வரல, துஷனம் தான் வருகிறது. சில வேளை விட முடியாது 1-2 பாவங்கள் இருக்குது. குடிபொறைகள், விபச்சாரம், வேசித்தனம், இச்சைகள், ஆசைகள், மாம்சத்தின் கிரியைகள் எத்தனையோ பேரை ஆட்டி படைக்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்கு அதை விட முடியாமல். நீ தோத்து போனவங்க சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள். அது காரணம் கடவுளுக்கு பிரியமில்லா ஏதோ ஒன்று அங்கே இருந்தது. ஆமென். நாம் உங்க யாரையும் நான் குற்றப்படுத்த வெக்கப்படுத்த வரவில்லை. நான் சொல்றேன், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். திருவிருந்து ஆராதனை மாத்திரமல்ல, கம்யூனியன் எடுக்கிற மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின போது, ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்குற போது, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் எவைகளை அகற்ற வேண்டும், எவைகளை எடுக்க வேண்டும், எவைகளை வெட்ட வேண்டும், எவைகளை ஆண்டவரை நான் இல்லாமாக்கணும், எவைகளை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுவாராயிருந்தால் உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, முதலாவது நான் கர்த்தரோடு இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்னோட இருப்பார். முழுமையான வெற்றியை நான் பெறணும்டா. சிலவளை படிப்பு வருது இல்லையா பாஸ்டர், தொழிலில் இவ்வளோதான சம்பளம். நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன், நான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 38 வருஷம் இயேசு எனக்கு தெரியும். ஊழியத்தில் 24 வருடங்கள் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாஸ்டர்ன்றதுக்காக நான் சொல்லலை. இயேசுவை அறிந்து எல்லா மதங்களையும் படித்து எல்லாம் தெரிந்து கொஞ்சம் தான் தெரியும். இயேசு மெய்யான ஆண்டவர்னு சொல்லுகிறேன். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென். எந்த வியாதியா இருந்தாலும் அவர் குணமாக்குவார். ஆமென். எந்த வறுமையா இருந்தாலும் இல்லாமல் மாக்க முடியும். ஆனா அவரை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த டாக்டர்மார் பாருங்க சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க, என்னது நாங்க எங்கட வேலையை செய்யறோம், நீங்க போய் என்ன செய்யுங்க,
கடவுளை பாருங்க, காட் கிரேஸ், அவர் தான் கிருபை தான் உங்களுக்கு வேணும். ஆமே, எந்த வைத்தியனால முடியாதம்மா, ஆனா பரம வைத்தியரால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. எவரை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, காதலி மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சொந்தக்காரர்களை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, மனைவி கணவன் எவரை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களோட இருக்கிற ஆண்டவரை மிஸ் பண்ணிடாதங்க. ஆமேன். நான் சொல்றேன், உங்களுக்கு வழங்குதான். ஹல்லேலூயா. அவரை மிஸ் பண்றதுக்குரிய ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குமெண்டா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவரை இது நாம மிஸ் பண்றதுக்குரிய சந்தர்ப்பம் என்ன, மன்னியும் என்று சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இன்றைக்கு இந்த ஆலயம் முடிந்து வீடுகளுக்கு போற நேரம் ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். என்னையும் கர்த்தர் மாற்றுவார். நானும் தாழ்ந்த ஆள், என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளை நல்லா இருக்கும், என் தொழில் நல்லா இருக்கும், காசால பணத்தால் அல்ல, காரணம் என்னோடு ஆண்டவர் இருக்கிறபடியால் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார் என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர் எல்லா பொறுத்துக்கு எங்கேயா இருந்தா சில மனசுல பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு பாவிக்கிற பெரிய முக்கியமான இடம் தெரியுமா? மனசு, சிந்தனை, மைண்ட். இந்த மைண்டில் அநேக யோசனை, தீமைகள். ஒரு அம்மா ஒரு தங்கச்சி கோல் எடுத்தாங்க, பாச இரவில நல்லா, எனக்கு நல்ல கணவன் இருக்கிறான், நல்ல பிள்ளைகள் இருக்கிறது, நல்லா எல்லாம் நல்லா, ஆனா இரவில பிழையான எண்ணங்கள், பிழையான சிந்தனை என் மனசை போட்டு ஆட்டி படைக்கிறது. தேவ பிரச்சனை என்னை விட்டு கடந்து போறது நான் பார்க்கிறேன். அதுக்கு பிறகு நான் பொறுமை, நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து, துக்கத்தோட எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, காரணம் மைண்ட்ல பிரச்சனை. ஆமென். யாரையும் மன்னிக்காம இருக்கீங்களா ஐயா? யாரையும் மன்னிக்காம கசப்படுறீங்களா? அவங்களை நினைச்சு அவங்களுக்கு கோபம் வருதா? இப்ப நான் சொல்றேன், உங்களோட மனசுல அப்படிப்பட்ட யாரையும் ஆண்டவங்களை மனசுல கொண்டு வராரா? அவங்க இல்லாம போனாலும் பரவாயில்ல, இயேசு உங்களோட இருக்கணும். அப்படின்னா நீங்க மன்னிக்கத்தான் போகணும். ஹல்லேலூயா. அவங்கள மன்னிப்பு கேளுங்க. இங்க இருந்தா மன்னிப்பு கேளுங்க, தூரத்துல இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் தான் போட்டு, நீங்க பிள்ளை செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் பிள்ளை இது என்ன மன்னிங்கன்னு. இயேசுவின் பிரசன்னம் உங்களோட வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் காசு கொடுக்கலாமா? இன்றைக்கு ஐயர்மார், இந்த கோயில்ல இருக்க பூசாரிகள் எல்லாம் காசு கொடுத்தான் சொல்றாங்க, வா இது செய்ய அது செய்யன்னு. இயேசு காசு தேவையில்லை. இயேசு சொல்றான், நீ என் வார்த்தைகளை கேட்டால் நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவை தெரிந்தும் செய்யாம இருந்தவன்றா, அதை விட குற்றம் ஒன்றுமே இல்லை. ஆமென். தெரியாத நேரம் இருந்தது. விக்கிரங்களுக்கு பின்னுக்கு போனோம், உலகத்துக்கு பின்னுக்கு போனோம், பாவத்துக்கு பின்னுக்கு போனோம். யாரும் நம்மளை சுட்டி காட்ட முடியாது, நாங்க தான் பெரியாக்கள்னு சொல்லிட்டு இருந்தோமே. ஆனா இப்ப தெரியும் அம்மா, ஐயா, இப்ப தெரியும் நமக்கு. தெரிந்தும், நீதிமொழி 29 சொல்லுது 1ஆம் வசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறடியை கடினப்படுத்தும் சடிதியில் சகாயம் என்று என்னைவா. ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த காலம் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னோட அவர் இருக்கணும், உன்னோட நான் இருக்கணும் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்தா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். 2வது காரியம் அவங்க சொல்றாங்க, கர்த்தரை நீ தேடினா அவர் உனக்கு என்னைவாரு. சிலவளை நீங்க சொல்லலாம், நான் ஜெபிச்ச எனக்கு பதிலே வரதில்லை, எத்தனை நாள் ஜெபிக்கிற இன்னும் பதில் வருதில்லை, எத்தனை நாள் ஆண்டவரை பார்க்கிற இன்னும் ஜெபம் கேட்கப்படுதில்லை, ஏன் எனக்கு மட்டும் தான் இப்படி, ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லிடலாம். நீங்க வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை தேடினா உங்களுக்கு பதில் வரணும். ஆமென். பதில் தருவார். அவரே சொன்னார், தேடுறவர்களுக்கு கிடைக்கும், தேடுறவங்களுக்கு கண்டடைவாங்க, தேடுறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஆமென். கண்ணிருந்தும் பார்க்காத ஆண்டவர் இல்ல, கையிருந்த ஆக்ஷன் கிரியை செய்யாத ஆண்டவர் இல்ல, ஜீவிக்கிற ஆண்டவர், கிரியை செய்யற ஆண்டவர். உங்களோட ஜெபத்தை தான் கேட்பார். இது வரைக்கும் கேட்டு வந்தா இன்னும் நீங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்கணும். உங்களோட பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு ஜெபிக்கீங்களா, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணும். தொழிலுக்கு ஜெபிக்கீங்களா, அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். ஏண்டா அவருடைய காதுகள் திறந்தவைகளாக இருக்கிறது, அவருடைய கண்கள் உங்கள் ஜெபங்களுக்கு கூந்ததாக இருக்கிறது. நீங்க தேடுனா வெளிப்படணும். கர்த்தரை தேடணும்மா. கர்த்தரை தேடுறது காலம் நேரம் பார்க்கறல்ல. இந்த டைம் போடுங்க, அந்த டைம் போடுங்க. எங்கடா அங்கெல்லாம் நான் டைம் தான் எல்லாருக்கும். டைமுக்கு தான் வரணும் கர்த்தரை தேடுறதுக்கு. ஆமென். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னா எப்படி, நான் முதல் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுக்கு வந்து நான் முதல் தடவை. அவங்க நான் வெளிநாட்டுக்கு போகிறோம்னா முதல் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி தேர்தல் முதல் போகணும்? குறைஞ்சது 3 மணி ஆகும், குறைஞ்சது 3 மணி ஆகும். நான் பிந்தி போகலாமா? எனக்கு சொன்னா முந்திய போயிருங்க. ஆனால் சேர்ச்சிக்கண்டா, ஜெபம்னா, வீட்டுக்கு கொண்டா, பார்த்தீங்களா? ஆமாம். யூத் மீட்டிங் என்ன எல்லாம் முடிச்சு போட்டு தான் இங்கே வர. இதாம முதல் தேர்ற நேரம், கர்த்தரை கொடுக்குற நேரம் தான் முதல் தேரம். காலில் எழும்பி ஜெபம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மாக்கு என்ன இருக்காங்க தெரியுமா? இப்போ ஃபோனில் இருக்காங்க. காலில் எழும்பி முதல் தொடுற வேலை இது. முதல் ஃபோன் இல்லை, முதல் ஜெபம். முதல் வேலைக்கு போக்கல வாசிக்கிறது எது? வேதம். இப்போ வாசிக்கிறது அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிக்கா, இவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிக்கா. ஃபேஸ்புக் நல்லதான்,
ஸ்டேட்டஸில் நல்லதான். ஸ்டேட்டஸை பார்த்து கத்தரை இல்லாமல் போனாக்கள் எத்தனை பேர் உண்டு? ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன். நானும் எனக்கும் ஃபேஸ்புக் இருக்கு, ஆமேன், எனக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அது நினைச்சு நம்மளை ஆளக்கூடாது. நான் நினைச்சா மட்டும்தான் அதை பார்க்கணும். ஆமேன். கத்தரை தேடாம நம்ம அது என்னத்துக்கு ஐயா? தம்பி, நீ அதை பாரு. ஆனா இன்றைக்கு எவ்வளவு நேரம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தாய்? கத்தரை எவ்வளவுக்கு தேடுகிறாய்? வேதத்தை வாசிக்கிறாய்? எவ்வளவு நேரம் பேசத்து வாசிக்கிறாய்? இன்னைக்கு அந்த செய்தி இந்த செய்தி, அவன் போட்டது என்ன, இவன் போட்டது என்ன, நம்ம போட்டது பார்க்குற அவங்க என்ன, அதை என்ன வேணும்? நான் கேட்டேன், நீங்க என்னத்துக்கு அம்மா ஒரு சகோதரி எங்கட தேசத்துலையா, நீ என்னத்துக்கு இந்த ஸ்டேட்டஸில் போடுறா? அழகா இருந்து உடுப்பு உடுத்தி லிப்டிக்கெல்லாம் அடிச்சு போ, என்னத்துக்கு போடுறா? உண்ட அழகை யார் பார்க்கணும்? கத்தர் இல்ல, உன்னை கணவனும் பிள்ளைகளும் பார்த்தாப்பா. அதை என்னப்பா ஊரெல்லாம் பார்க்க போடுறா? அதெல்லாம் உனக்கு பிரச்சனை. ஜெபம் இல்ல, கத்தரை தேர்றது இல்ல. உவாச கூட்டம் வேண்டாம், அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. வீட்டு கூட்டம் வேண்டாம், என்னென்னே தெரியாது. ஆனா இதுகள் எல்லாம் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா தோத்து தான் போயிருக்கிறாங்க. நான் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு அனுபவிச்சு சொல்றேன். நாமே நீங்க என்னஞ்சாலும் பிரச்சனை, எனக்கு ஏச்சினாலும் பிரச்சனை, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்டவங்க தோத்து போய் விட்டார்கள். வேதம் சொல்றது, கத்தரை தேறுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரை தேறுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஆனா கத்தரையும் பாதி தேடி, உலகத்தையும் பாதி தேடி, அரவாசி கத்தர் அரவாசி உலகம் என்று வாழ்றவங்க ஒன்றும் ஜெயிச்ச சரித்திரமே இல்லை. யாக்கோபில் சொல்லப்படுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்ற. நான் ஒரு வசனம் சொல்லாம நான் சொல்லித்து கொண்டு போறேன்டா, கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு நேரத்துக்குள்ள முடிக்கணுன்றதுக்காக நம்மளோட உள்ளத்துல கத்தரை மட்டும் தேடுவோம். எலியா சொல்றான், கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கத்தரை தெய்வம் கத்தரை தெய்வம் முழங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கத்தரை தேடலையா? கால் எழும்பியம்மா உனக்கு ஒரு அரை மணித்தியாலும் ஜெபிக்க இருக்கு ஐயா, இரவில் ஒரு அரை மணித்தியாலும் ஜெபிக்க இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமா நீ வாசிக்க கிடைக்கலையா? சிலவுல நம்ம கத்தரை தேடாத நாட்கள் உண்டு. வருஷ கடைசியில் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு தெரியாது இது ஆண்டவர் என்னது சொல்றாரு. எனக்கு ஆண்டவர் ஏதோ சொல்ல சொன்னா ஏதோ நன்மை இருக்கும். ஹல்லேலூயா. கத்தரை தேடுவதில் குறைந்திருந்தா தேட ஆரம்பிங்க. பாருங்க ஆசா என்ன செய்யறா பாருங்க. 11ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி கூப்பிட்டான்? பிரச்சனை வார நேரம் மாத்திரம் இல்ல, போராட்ட நேரம் மாத்திரம் இல்லம்மா, எப்பையும் கத்தரை நோக்கி பார்க்கணும். எங்கட கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? இன்றைக்கு பிரச்சனை யாரை நோக்கி பார்க்கணும்? காசிரிக்க அவங்களை இவங்களை பார்த்து இவங்களை பார்த்து ஒன்றுமே வராது. இங்க பாருங்க, சங்கீதம் 121 என்ன சொல்லப்படுது? எனக்கு ஒத்தாசை வரும் என் கண்களை கத்தரை நோக்கி பாருமா. தாயே, அருமையான சகோதரனே, நீ கத்தரை நோக்கி பாரு. உன்னை கத்தர் உன் ஜெபத்தை கேட்பா. நீ தேடுனா உனக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்க்க உன் கண்கள் வேற எங்க நோக்கி பார்க்க கூடாது. கத்தரை நோக்கி பார்க்க ஆண்டவர் எல்லா வழிகளையும் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவா. ஆனா கத்தரை பார்க்காம உலகத்தை பார்க்கிறோம் இருந்தா ஒரு நாளுமே அதுல நன்மை உண்டாக முடியாது. ஆமென். ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை நடிப்பு இருக்காது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆக்ஷன் நடிக்க முடியாது. இங்க நம்ம ஊர்ல நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமை, நிறைய நடிகர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க உண்மையான நடிப்புக்கும் உண்மையான வாழ்க்கைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஒரு சகோதரன் வேலை இல்லாம அவர் ஊர் அலைஞ்சார், வேலை தேடி அலைந்தார். ஐயோ வேலை இல்லை. அப்ப ஒரு இடத்துக்கு வர ஒரு மிருக காட்சி சாலை இருந்தது. மிருக காட்சி சாலை, அதுல எழுந்தது வேலை கொடுக்கப்படும். அவர் போய் கேட்கிறார், என்ன வேலை செய்யணும்னா? நானும் வேலை இல்லாம தான் இருக்கிறேன், சொல்லுங்க ஐயான்ற நேரம் அவன் சொன்னாங்க, இங்க இருந்த கரடி என்னஞ்சிட்டு செத்து போயிட்டு, கரடி மாய்ந்த உடுப்பெல்லாம் போட்டு நீங்க என்ன செய்யணும்? நடிக்கணும். ஏண்டா கரடிக்கு தான் கூட்டம் நிறைய வந்தது, காசு அதுக்கு தான் டிக்கெட் கூட வித்தம். ஆனா கரடி செத்தபடியா என்னது? அவை நான் நடிக்கிறேன்னு சொன்னாரு. கரடி மாய் உடுப்பெல்லாம் போட்டு இப்ப கரடி வேஷம், கரடி கூட்டுக்கு இருந்து கரடி பாயிறதும் துள்றதும் சனம் கூட்டமாய் அங்க என்ன செய்யுது? கரடியை பார்க்க வருது. ஒரு நாள் கரடி பாய்ந்திருக்கிற நேரம், அங்கே இங்க ஓடி பாயிற நேரம், சிங்கத்தின் கூட்டுக்குள்ள கரடி என்னஞ்சிட்டு விழுந்து, சிங்கத்தின் கூட்டுக்குள்ள கரடி விழுந்தது. அப்ப சிங்கம் கரடிக்கு பக்கத்துல கிட்ட வருது. சிங்கம் கரடி பக்கத்துல கிட்ட வருது. இப்ப கரடி அரிக்கிறது யாரு? கரடியா மனுஷனா? மனுஷன். இப்ப சிங்கம் கிட்ட வருகிறது. இவருக்கு என்ன செய்யறது தெரியாது. கிட்ட வர இந்த கரடி அரிக்க சத்தம் போட வலிக்கிற நேரம், அங்க சிங்கத்திற்கு சத்தம் ஒன்று கேட்டுதான், நானும் மனுஷன்தான், சத்தம் போடாத. நானும் மனுஷன்தான், சத்தம் போடாத. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நான் என்னது சொல்றேன்? நடிப்பு ஒரு நாள் விலகும். அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நடிக்க வலிக்கிட்டோம்டா தோத்து போய் விடுவோம். தோல்விக்கு தேவன் உங்களை அழைக்கல. ஹல்லேலூயா. உண்மைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென்.
அல்லேலூயா. சில விசுவாசி எங்கட நான் பாஸ்டருக்கு சொல்றேன், சில ஏம்மா சேர்ச்சிக்கு வரல, ஐயோ பிள்ளைக்கு சுகம் இல்லை, அங்க பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, ஆமே சும்மா பிள்ளைக்கு மேலே சாபத்தை கெடுக்கிற, ஏனம்மா நீங்க கொடுக்கல, ஒரு வருமானம் இல்லை. இல்லம்மா இல்லை, வேணாம், கர்த்தரை தேடுவோம், ஒரு குறைவில்லாமல் நம்மளை ஆண்டவர் நடத்துவார். நீங்க நிறைய வசனங்கள் நான் சொல்லலாம். 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எப்படிப்பட்ட காலத்துல அம்மா அவன் கர்த்தரை தேடுறான்னு பாருங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். எப்ப தேடுறாங்க கர்த்தரை? கர்த்தரை தேடுறது எல்லாம் நல்ல அறிக்கைக்குள்ள தேடுறது இல்லை, நெருக்கத்துல தான் கர்த்தரை தேடணும், பிரச்சனைக்குள்ள கர்த்தரை தேடணும், போராட்டம் பாரண்டிலும் தான் கர்த்தரை தேடணும். நம்ம நெருக்கத்துல தேடுனா அடுத்த வசனம் வாசிங்க. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. எப்படிப்பட்ட காலம் இருந்தது? வெளியே போனாலும் சமாதானம் இல்லை, வெளியே இருந்து உள்ள வந்தாலும் என்னது? இன்றைக்கு நம்ம நாடு, நம்ம தேசம் இலங்கையை பார்த்து அப்படித்தான். இப்பதான் இலங்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, ஒரு அரசியல் சூழ்நிலை மாறி ஒரு நல்ல ஆட்சி வந்து சொல்றாங்க, சமாதானம் இல்லை, வெளியே போனா பிள்ளைகள் அனுப்புனா சமாதானம் இல்லை, என்ன டியூஷனுக்கு போதா எங்க போ தெரியாது, வெளியே இருந்து வந்தா நிம்மதி இல்லை, தொழில நட்டம், வீடுல நட்டம், வியாதி. அன்றைக்கும் அதே சூழ்நிலை தான் இருந்தது. அப்பதான் அவங்க கர்த்தரை தேடுறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தரை தேடுறதுக்கு சாட்டு போக்கு சொல்றோம். அதால எபிக்கல, நித்திர உணர்த்தம், சுகம் இல்லை. அது இல்லம்மா, நெருக்கத்துக்குள்ளான் கர்த்தரை தேட வேண்டும், பிரச்சனைகளுக்குள்ளான் கர்த்தரை தேட வேண்டும். இன்னொரு அதை வாசிங்க, அப்படி வாசிங்க. சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து. தேசங்களின் கொடி எனது தேவர்கள் இல்ல, தேசங்களின் குடிகளுக்குள்ள என்ன உண்டாகுது? சமாதானம் இல்ல, அமளி உண்டாருக்கு. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையா, இவர் வருவாரா, அவர் வருவாரா, ஆமென். சமாதானம் இல்லாத தேசம். அடுத்தது, ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். ஒரு ஜாதிக்கு வருதா இன்னொரு ஜாதி. நான் இதை நிறைய சொல்லல, இதில் நிறைய இருக்கு. பிரச்சனைகளுக்குள்ளான் கர்த்தரை நாம் தேட வேண்டும், ஆமென். பிரச்சனை வராம இல்லை. அன்றைக்கு அண்ணாளை பாருங்க, அவ்வளவு பிரச்சனை, பக்கத்தில் இருந்து சக்களத்தி அவளை அவ்வளவு அவமானப்படுத்துகிறாள், வெளியே போக இயலாது, யார்கிட்ட போறன்னு தெரியாது, ஒரு குற்ற உணர்வு, ஒரு பக்க உணர்வு, என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவள் கர்த்தரை தேடினார், இருதயத்தை கர்த்தர் சமத்தில் ஊற்றி விட்டார். இன்றைக்கு நம்மளோட இருதயம் எங்க ஊற்றப்படுது? ஆக்கள்கிட்ட, அவங்க மனிதர்கள்ட்ட, அவர்கிட்ட போய் இவர்கிட்ட போய். இல்லம்மா, நீ தேவ சமத்தில் அமர்ந்துரு, கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார், ஆமென். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கா போக மாட்டாரே தம்பி, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கா போக மாட்டார். உனக்கு பல பிரச்சனையோட நீ இருக்கிறாயா, நீ சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன், அதனால எனக்கு ஒரு குறையும் வராது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிற போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோட குடும்பத்தை ஜெபிக்க வைங்க, உங்களோட பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, குடும்ப ஜெபம் உங்களோட வீட்டை ஜெபிக்க வைங்க. உபவாசத்தில் ஒரு நாளாவது, மாசத்துல ஒரு நாளாவது கலந்து கொள்ளுங்க. நேரம் கிடைக்கல, வீட்டு கூட்டத்திலேயா கலந்து கொள்ளுங்க, ஆராதனை கலந்து கொள்ளுங்க, மிஸ் பண்ணிடாதங்க. என்ற அவரை மிஸ் பண்ணா எல்லாம் மிஸ் பண்ண மாதிரி தான், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. முதலாவது உங்களோடு இருக்கிறது கர்த்தரை ஆயத்தப்படுத்துங்க. எவைகள் உங்களை இல்லாமல் கர்த்தர் போவார். ரெண்டாவது, நான் கர்த்தரை தேட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட மனசில் உணர்த்துறாரா, நீ தேடுவதில் குறைவு, இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறா, நீ என்னை தேடு, எனக்கு முதலிடம் கூட கர்த்தர் சொல்றாரா? கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை நம்ம விட்டு விடக்கூடாது. அவரை நம்ம என்ன கூடாது? விட்டு விடக்கூடாது. நம்முடைய கிரியைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல ஆண்டவர் நம்ம விட்டு போகிறார், எவைகளால போகிறார், என் வாயின் வார்த்தையா, எண்ணங்களா, என் சிந்தனையா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமா ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாரதூரமான ஒரு முக்கியமான ஒரு குற்றத்தை, ஒரு தவறை சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவுக்கு அற்புதங்களை பெற்ற ஆசா, இவ்வளவுக்கு கர்த்தரோடு இருந்து ஜெயித்த ஆசா, இவ்வளவுக்கு கர்த்தரை தேடி வெளிப்பட்ட ஆசா, கர்த்தரை விடாம இருந்த ஆசா, கொஞ்ச நாள் போன போது பணபலம், படபலம், ஆசைகள் எல்லாம் வந்த போது உங்களுக்கு தெரியுமா, அவன் கர்த்தரை விட்டு தூரம் போனான். நான் இதை சொல்லல, இதை சொல்றதுக்கு நம்ம வீட்டை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, கர்த்தரை விட்டு அவன் விலகி போனான். எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும் ஐயா, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், இங்க இருக்க அம்மா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். என்ன யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல பிசாசான சுத்தி திரிகிறான். உலகம், மாமிசம், பிசாசு என்று சொல்லி 3 விதமான காரியங்களை வைத்து நம்முடைய ஓட்டத்தை இல்லாமாக்கி தோல்வி அடைவதற்கு இந்த உலகமும் பார்த்து கொண்டு, நம்முடைய மாமிசம் பார்த்து கொண்டு, நமக்கு விரோதமாக எதிராளியும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஆமென். ஆகவே இவைகளுக்குள்ள நம்ம கர்த்தரோடு இருந்தோம்டா, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆசா இவ்வளவு நன்றாய் வந்தும் அவன் கடைசி காலத்தில் அவன் கர்த்தரை விட்டு இழந்து போனான், தேவ பிரசன்னத்தை இழந்து போனான். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு 38-37 நாட்களுக்கு இன்னொரு புது வருஷத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு
இன்றைக்கு போன இந்த வருஷம் போன மாதிரி புது வருஷத்துல காலை வைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், வயிற்றுல கட்டிருக்கேன்னு நான் சொல்றேன் தீர்க்கதரிசனம். நான் சொல்றேன் புது வருஷத்துல உங்களோட கால் உங்க குடும்பத்தை நல்லா வைங்க. என்னோட கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருந்தா நான் அவரோடு இருப்பேன். ஆமென். நான் அவரை தேடுவேன், நான் அவரை மட்டும்தான் தேடுவேன். உலகத்தை தேட போடல. மந்திர சூனியங்கள் பிசாசு சாத்திர சொல்றவன் அவன் இவன் எவற்றை நான் போக மாட்டேன். என்ன ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நான் அவரை மட்டும்தான் தேடுவேன் சொல்லுங்க. அவர் என்னை விட்டு போறதுக்குரிய என்ன காரியம் இருந்தாலும் நான் விட்டுடுவேன். ஆண்டவரே ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. அவர் உங்களை ஆளுகை செய்வார், அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா, சிம்சோன் என்ற ஒரு பெரிய மனிதன் இருந்தான். அவன் பிறப்பிலேயே அவனை ஆண்டவர் பெரிய மனிதனை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவும் பிறக்கும் சொல்லப்பட்ட யோவாஸ் நாடகனையும் பிறப்பை பற்றி, அதே போல சிம்சோனையும் பிறக்கும் சொல்லப்பட்டவன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை ஒன்றுமே அவன் செய்யவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவன் வல்லம் இருக்கிறது போல எழும்பினான். வேதம் சொல்லுது, அவனை பிடித்தார்கள், அவன் கண்களை பிடுங்கினார்கள், கையிலே காலிலே விலங்கு போட்டு அவனை சிறையிலே கொண்டு போய் மாவரைக்க வைத்தார்கள். ஆமென். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, தேவனோடு விளையாட வேண்டாம், கர்த்தரோடு விளையாட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாரா, சொல்லி கொண்டிருக்கிறாரா? நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு தான் லாஸ்ட் டேயா இருக்கலாம், கடைசி நாளாக கூட இருக்கலாம். தேவ பிரசனத்தை இழந்தீங்கண்டா எல்லாமே போய்விடும். சமாதானம் போய்விடும், நிம்மதி போய்விடும், சந்தோஷம் போய்விடும், குடும்ப உறவிற்கு ஒரு சந்தோஷம் போய் மனைவி பிள்ளைகள் இழந்து விடுவோம். சில நமக்குள்ளே ஒரு பொறுமை, தற்கொலை செய்யலாமா, எங்கேயா போய் மரித்து போகலாமா, ஏன் நான் வாழ்கிறேன், என்ன காரணமையா இதுக்கு? அந்த பிரசன்னம் போனது. ஆமென். இப்பயும் அவர் நம்மளை விட்டு போகல, உங்களோட என்னோட இருக்கிறார். இந்த ஆலயம் முழுவதும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளோட சொந்தக்காரக்களை போல இல்லமா. சொந்தக்காரக்கள் தான் பார்ப்பாங்க, காசு இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கான்னு சொல்லி. ஆண்டவர் அதை பார்க்கல. உன்னோட நான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், என்னோட அவர் இருக்கணும்னு விரும்புகிறார். என்னோட அவர் இருந்தா எல்லாம் அவர் செய்வார். ஆமென். நான் அவரை தேடினா எனக்கு அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் லிமிட் பண்ணப்பட்டது, மட்டுப்படுத்தப்பட்டது, பணம் மட்டுப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பணம் படைத்தவர்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். படிப்பு படிப்பு படிப்புன்னு போனவங்க படித்தே பைத்தியமானாக்கள் இருக்கிறாங்க ஐயா. ஆமே. ஆனா ஆண்டவரை தேடினவங்க இதுவரைக்கும் ஒரு புள்ள, ஒரு தகப்பன், ஒரு ஊழியக்காரன் வெக்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நான் உங்களை அடிச்சு சொல்லுகிறேன், உங்க முகத்தை, உங்க எல்லாரும் முகத்தை நேர பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரை மிஸ் பண்ணிடாதங்க. அவரை தேடினால் வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போய்விடும். அவருக்கு விருப்பம் இல்லைம்மா உங்களை என்னையும் விடுறதுக்கு. அவருக்கு விருப்பம் இல்லை என் பிள்ளையை விட்டு திரிக்க, அவர் ஒரு நாள் விட்டு திரிக்க மாட்டார். ஆனா நம்ம செய்யற கிரியைகள் அவரை நம்மளை விட்டு என்ன செய்கிறது? விரித்து போடுகிறது. அதுக்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கல. எப்பை ஆண்டாண்டு காலம் அவரோடு வாழ, உங்களோட பிள்ளைகள் அவரோடு வாழ, ஆண்டோட திருச்சபையில் அவரோடு வாழ, பரலோகத்திலையும் அவரோடு வாழணும் என்றுதான் அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையோடு வந்தீங்களா, போராட்டத்தோடு இருக்கீங்களா, உனக்கு தெரியாம ஒரு குற்ற உணர்ச்சி, குற்ற மனச்சாட்சி ஏன் என்று கேள்வி இருக்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் திரும்பிடுங்க. ஆண்டவரை எம்மை விட்டு பிரிக்கிற எதையும் நான் வச்சிருக்க மாட்டேன். அகற்ற ஆண்டவரே, வெற்ற உறவுகளை வெட்டிடுற ஆண்டவரே, உடைக்கிற பெருமை மட்டுமே உடைச்சு போடுற ஆண்டவரே, ரகசிய காரியங்களை விட்டுற ஆண்டவர் சொல்லுங்க. அவர் உங்களோடு வந்துடுவார். நீங்க கூப்பிட்டா அவர் பதில் தருவார். ஆமென். நமக்கு அவர் தான் ஜெபிக்கணும், இவர் தான் ஜெபிக்கணும் ஆண்டு இல்லை. ஆமென். இங்கே தானே எல்லாரும் ஜெபிக்கிறது, கோபுரங்கள் அதெல்லாம் கட்டி கட்டி வச்சுக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க ஜெபிச்சு அவங்க ஜெபிச்சு நமக்கு ஒன்றும் ஆக போறல. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்ச கர்த்தர் பதில் தருவாராமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். உங்க பிள்ளைக்கு சுகம் இல்லையா, நீ ஜெபம் பண்ணு. உங்க வீட்டுல வறுமையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கணவனுக்கு தொழில பிரச்சனை, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன உங்களோட அவர் இருக்கிறார். ஆமென். எவங்க ஜெபிச்சு நமக்கு கொண்டு ஆக போறல, நான் ஜெபிச்சா கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவருடைய பிரச்சனை இங்கே இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இங்கே ஒவ்வொருடைய ஆண்டவர் அழைக்கிறார். அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. எதை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. தங்கச்சி, பாலிவ, தம்பிமா, வலிமையான பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை மிஸ் பண்ணாதங்க. அவர் இருந்தா எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, நான் அதிக நேரம் பேசல, ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவி நீங்கள் ஆவி கொண்டிருக்கிறார். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஆசா கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆசா கர்த்தரை தேடின நேரமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். ஆசா கர்த்தரை விட்டு விடாமல் இருந்த நேரங்கள்ல கர்த்தரும் அவனை விட்டு விடவில்லை. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தரை அவன் எப்ப விட்டானோ, எப்ப அவனை விட்டு ஆண்டவருடைய மகிமை போனதோ அன்றைக்கு அவன் இழந்து போனான். அதை நான் வாசிக்கல. இந்த காலை வேளையில நீ யாருன்னாலும் பரவாயில்ல, ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குன்னு சொல்லுவீங்களா?
நீங்க உணர்ந்து கர்த்தரோட பேசி சில உறவுகளை வெட்டி எறியணும்டா. யாரையும் பார்க்காத, யாருக்கு தெரியும்னு நினைக்காத, யாருக்கும் தெரியாதானே நினைக்காத. உங்களுடைய ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு கசப்புணர்வு, ஒரு பொறாமை, ஒரு விட முடியாத ஒரு பாவம். சில கத்தரை கொடுக்கல, கத்தரை தேடுறது, ஜெபம் பண்றது கொஞ்சம் கூட இல்லை. சில பரிசுத்த அடிக்கடி குலைந்து போகிறது. சில தேவனை நோக்கி பார்ப்பது இல்லை. நேரம் கிடைச்சா பார்ப்போன்ற நிலைப்பாடு இன்னைக்கு தோத்து போனது காரணம். சில இந்த ஆராதனை ருசியில் வந்திருக்கீங்க, நீங்க தோத்து போனது போல ஒரு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்வோடு வந்திருக்கிறீங்க. ஏன் எங்களுக்கு இந்த சில தாய்மார் இருக்கீங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த நோவு, ஏன் எனக்கு மட்டும்தான் நான் இது வரணும் என்று சில பேர் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த செய்தியை சொல்றா. நான் உன்னோடு இருந்தா, நீ என்னோடு இருந்தா நான் உன்னோடு இருப்பேன். நீ என்னை தேடினா நான் உனக்கு வெளிப்படுவேன். நீ என்னை விட்டிலாய், நானும் உன்னுடைய பிரச்சனை என்னை விட்டு போயிடும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த கால உணர்த்தப்படுவீங்களா இருந்தா இருக்கிற இடத்துல எழுந்திருந்து யாரையும் பார்க்க வேண்டாம். எல்லாரும் அல்ல, ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரை. யாரை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எனக்கு பாடுகள் உண்டுதான், வேதனை உண்டுதான், கஷ்டம் உண்டுதான், உபத்திரம் உண்டுதான், பாவ சோதனைகள் உண்டுதான் ஆண்டவரே, போராட்டங்கள் உண்டுதான் ஆண்டவரே. நான் உம்மை இழந்துடக்கூடாப்பா, நாம மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கணும். உணர்ந்தா கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், கண்ணை மூடி வலது கையை வைத்து உணர்ந்தீங்கண்டா ஒரு விஷயம் ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து நான் வீடுகளுக்குள்ள போற நேரம் ஆண்டவரோட பிரசன்னத்தோடு நான் போகத்தக்கதா, குற்ற மனச்சாட்சியோடு அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உணர்வோடு அல்ல, தேவ பிரசன்னத்தோடு போக என்ன உதவி செய்யும். என் வாயின் வார்த்தைகள் புலண்டு உணர்ந்தா மன்னிப்பு கேளுங்க. மனசில் யாரை குறிச்சாது பிள்ளையா பகையா இருக்கீங்களா சொல்லுங்க, நான் உங்களை மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. கர்த்தரை தேர்வதில் உங்களுக்கு குறைவு இருக்கிறதா? இதுவரைக்கும் உபவாசமே நீ பண்ணலையா? ஆராதனை நீ கனம் பண்ணலையா? காலையில தனிப்படுறது நீ ஜெபிக்க முடியலையா? குடும்பமா ஜெபிக்க முடியலையா? ஆண்டவர் உணர்த்து நான் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. உம் ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சிமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை மட்டும் மிஸ் பண்ண கூடாப்பா. ஆரை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உம்மை இழந்துடக்கூடாது, உம்முடைய பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த காலை வேளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வலது கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் பார்க்க வேண்டாம், ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கரங்கள் உயர்த்தி ஆண்டவர் ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. உலகத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவர், நண்பரோடு வாழ்ந்த நாட்கள் போதும் அப்பா, சொத்து சுகத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. தேவனோடு அமர்ந்திருக்கிற குடும்பமாக, தேவனோடு இருக்கிற பிள்ளையாக, தேவனோடு இருக்கிற தாயாக என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்கிற எல்லாவற்றையும் நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. ஜெபிங்கம்மா, ஒரு நிமிடம் ஜெபிங்க ஆண்டவரே. அந்த ஆறுதல் இந்த காலை வேளை உண்மை இறங்கி வரட்டும் என்று சொல்லுங்க. எல்லா துறைத்தனங்க அந்தகாரங்கள் உடைக்கப்பட்டு போட்டு சொல்லுங்க. இருளின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, குற்ற மனச்சாட்சிகள் மாறட்டும், ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. என்னோட நீர் வாரும் என்று சொல்லுங்க. இயேசுவே என்னோட நீர் வாரும், என் பிள்ளைகளோடு வாரும் ஆண்டவரே, என் குடும்பத்தோடு வாரும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் வாரும். எல்லா இருளின் காரியங்கள் விலகுவதாக. ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், என்னோட சேர்ந்து மெதுவா, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் அமைதியா இருந்து, எல்லாரோடையும் ஆண்டவர் அல்ல, ஒரு சிலரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோட உள்ளத்தில் சொல்லுங்க, நாம நம்புவோம் ஆண்டவரே. அற்ப சொற்ப காரியங்களுக்காக நான் மறந்து விட்டேன், மிஸ் பண்ணிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் இன்றைக்கு நான் ஆண்டவரை முடிக்கிறதுக்கு 37 நாட்கள் இருந்தாலும் இந்த இவ்வளவு நாட்களை எத்தனையோ தடவை நான் மிஸ் பண்ணிருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் மாமிசம் எனக்கு மேல தலையோங்கி இருக்கிறது, என் செய்கைகள் உம்மை விட்டு விலகி இருக்கிற ஆண்டவரே. உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. எத்தனை வந்தாலும், என் பாதையெல்லாம் இருள் சூழ்ந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னை நம்புவதற்கு யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்னை தேற்ற யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர், நீர் முகத்தை பார்த்து கிரியை செய்கிற ஆண்டவர் அல்ல ஆண்டவர், இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் சுவாமி. ஆண்டவர், நீர் ஒரு குடும்பத்தோடு இருந்தால், நீர் ஒரு மனிதனோடு இருந்தா, நீர் ஒரு ஆண்டவரே ஒரு சபையோடு இருந்தா, நீ ஒரு தேசத்தோடு இருந்தா ஆண்டவரே, அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, அந்த மனிதன் வெட்கப்படுவதே இல்லை, அந்த குடும்பம் வெட்கப்படுவதே இல்லை, அந்த பிள்ளைகள் வெட்கப்படுவதே இல்லப்பா. நீர் அவர்களை உயர்த்துகிற ஆண்டவர் அல்லவா. இந்த காலை வேளை ஆண்டவரே, இந்த வார்த்தை உணர்கிற நேரம் தங்களை உண்மையா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். யாரா இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய பிரசன்னத்தோடு வாழ, உம்மோடு வாழ ஆண்டவரே, இன்னும் அவர்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு புதிய வருடத்துக்கு கால் வைத்து போற நேரம், புதிய தேவனுடைய பிள்ளைகளாக, இன்னும் தேவ பிரசன்னத்தை உணர்றவங்களாக, வல்லமை உணர்றவங்களாக, அவர்களா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குறவங்களாக ஆண்டவர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற சுவாமி, நீங்க ஆளுகை செய்தும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.